ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக மூணே பொருள் வச்சு இந்த மாதிரி க்ரீமியாக ஓரியோ மில்க் ஷேக் செய்வோமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்டு ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன், ஐஸ்கிரீம் 2 எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் வந்து வெனிலா ஃப்ளேவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம பெரிய ஜாரில் வந்து பிஸ்கெட்டை ஒன்று ஒன்றா உடச்சி போட்டுக்கலாம். அந்த க்ரீமோடய வந்து போடுங்க, அப்போ தான் வந்து மில்க் ஷேக் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பிஸ்கெட்டாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்கெட்டை வந்து டாப்பிங்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற மில்க்கையும் அப்படி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எப்போயுமே வந்து மில்க் ஷேக் போடுறப்ப இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம வந்து மில்க்கு நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சுகர் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சுகர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமை வந்து ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாரில் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறோம். இன்னொரு பாக்ஸ் வந்து சர்வ் பண்ணுறப்ப போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் அப்படியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து சாக்லேட்டு ஓரியோ போட்டோம்னா சாக்லேட் ஃப்ளேவர் போடலாம், அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜார் மூடியை வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. அப்புறம் வந்து மிக்சியில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறமா டாப்பிங்ஸ்க்காக எடுத்து வச்சிருந்த ஐஸ்கிரீமையும் வந்து ஓரியோ பிஸ்கெட்டே எடுத்துக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் வந்து 2லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி வந்து நல்லா கூலிங்காக தான் இருக்குது. ஐஸ்கிரீம் போட்டோன்னா இன்னும் நல்லா கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து மில்க் ஷேக் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓரியோ பிஸ்கெட்டையும் வந்து 2லேயுமே ஒன்று ஒன்று உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி கூலிங்காக தான் குடிக்கணும்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரீமியாக இருக்கும். இதுவே கடையில் வாங்கினோம்னா 120 ருபீஸ் ஆகும் 2 கிளாஸு. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால 60 ருபீஸ் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.